மீனம் ராசி நேயர்களே, நீங்கள் கடந்த காலத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீர்கள். பெற்றோரின் மனதை புரிந்து கொள்ள முடியாத நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். மீன ராசிக்கு மாத்ருஸ்தானபதி புதனும், பித்ருஸ்தானபதி சூரியனும் அவர்கள். பெற்றோரின் மீது உங்களுக்கு அசாத்தியமான அன்பும் மரியாதையும் இருந்தாலும், ஏனோ ஒரு சில காலகட்டங்களில் அவர்களின் எண்ண ஓட்டங்களையும், எதிர்பார்ப்புகளையும் உங்களால் சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் போயிருக்கும். அல்லது நீங்கள் அவர்களுக்கு நல்லது செய்ய நினைத்து எடுத்த முயற்சிகள் அவர்களுக்கு பிடிக்காமல் போய், உங்களை அவர்கள் தவறாகவே எடை போடும் சூழ்நிலைக்கு ஏற்படுத்தியிருக்கும். நம்மை பெற்றவர்களை நம் நியாயத்தை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கம் உங்களுக்குள் இருக்கும். ஒரு கட்டத்தில் அவர்களை புரிந்து கொள்ள முயன்று தோற்று அவர்களுடான உறவில் ஒரு மௌன இடைவெளி உருவானது உங்களை அறியாமலேயே உங்களுக்குள் ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும். அதாவது உங்களுக்கும் பெற்றோர் மனதை புரிந்து கொள்ளாத முடியாத நிலையாலேயே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்தியிருக்கும். ஏனென்றால் உங்கள் சில காலகட்டத்தில் அவர்கள் ஒரு எண்ண ஓட்டங்களும் எதிர்பார்ப்பும் உங்களை சரியாகவே புரிந்து கொள்ள முடியாமலே போயிருக்கும். ஏன்னா அவர்கள் ஒன்று நினைப்பார்கள், நீங்கள் எடுத்த முயற்சிகள் அவர்களுக்கு பிடிக்காமலே போய் அவர்கள் உங்களோடு தவறான எடை போடும் அளவிற்கு போயிருப்பார்கள். உறவினர்களின் பொறாமை மற்றும் குறுக்கீடு காரணமாகவே மீனராசிக்காரர்கள் சொந்த உழைப்பால் மெல்ல மெல்ல உயர்வதை பார்த்து உங்களை சுற்றியுள்ள பந்தபாச உறவுகளால் தாங்கிக் கொள்ள முடிந்திருக்காது. உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடும் 8ஆம் வீடும் உறவினர்களின் மறைமுக தாக்கத்தை குறிக்கும். நீங்கள் நன்றாக வாழும்போது உங்களுடன் ஒட்டிக்கொண்டு நலம் விசாரிப்போல நடித்து உங்கள் குடும்ப ரகசியங்களை அறிந்து அதையே உங்களுக்கு பலவீனமாக மாற்றிய உறவினர்கள் அதிகம். உங்கள் வீட்டு சுப காரியங்களில் தேவையில்லாமல் மூக்க நினைத்து குழப்பங்களை உண்டாக்கி சுகமாக போக வேண்டிய விஷயங்களை கூட சண்டையில் முடித்து வைத்த பெருமை உங்கள் உறவினர்களே சாரும். அவர்களின் பொறாமை பார்வையும் வன்மமான பேச்சுக்களும் உங்களை பலமுறை நிலைகுலைய செய்திருக்கும். அதாவது உங்கள் உறவினர்களே உங்களுக்கு பொறாமை மற்றும் குறுக்கீடு நிறையவே சேர்ந்திருப்பாங்க. ஏனென்றால் உங்களோட சொந்த உழைப்பு அவங்களுக்கு மெல்ல மெல்ல பிடிக்காம பேராசை காரணமாகவே உங்களை எப்படிலாம் தீர்த்து கட்டலாம் அப்படின்னு தான் யோசிச்சிருப்பாங்க. உங்களுக்குள்ள சின்ன பிரச்சனையே வந்ததுனாலும் அதை அவங்க தேவையில்லாம மூக்கம் வளைச்சு உங்களுக்கு பெரிய பிரச்சனையை ஆக்கியிருப்பாங்க. சுபகமா முடிய வேண்டிய பிரச்சனையை கூட பெரிய அளவில் ஆக்கி விட்டு போயிருந்திருப்பார்கள் உங்கள் உறவினர்கள். சொத்து பிரச்சனையால் ஏற்பட்ட சந்தைகள் நிறையவே இருந்திருக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும். 4ஆம் வீடான பூமி மற்றும் வாகனஸ்தானத்தில் ஏற்படும் கிரகங்களின் அசுப பார்வை காரணமாகவே பூர்வீக சொத்துக்களிலோ அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிய சொத்துக்களிலோ தேவையற்ற விலங்களும் சண்டைகளும் முளைத்திருக்கும். உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பங்கு கூட மற்றவர்கள் தந்திரமாக பிடுங்கிக் கொள்ள பார்த்திருப்பார்கள். பணம் சொத்தை விட நிம்மதிதான் முக்கியம் என்று நீங்கள் ஒதுங்கி போக நினைத்தாலும் உங்களை வம்புக்கு இழுத்து நீதிமன்ற படிகளை ஏற வைத்த சம்பவம் நடந்திருக்கலாம். உடன் பிறந்தவர்களோ அல்லது பங்காளிகளோ சொத்துக்காக உங்களிடம் காட்டிய மிருகத்தனமான குணம் மனிதர்களின் மீதான நம்பிக்கையை உங்களுக்கு போக்கியிருக்கும். அதாவது உங்களோட சொத்து பிரச்சனைகளே நிறைய சண்டைகள் ஏற்படுத்தியிருக்கும். அது பூர்வீக சொத்துக்களா இருக்கட்டும், இல்லை நீங்க கஷ்டப்பட்டு வாங்கிய சொத்துக்களா இருக்கட்டும், தேவையற்ற விலங்குகள் சண்டைகளும் உங்களுக்கு நிறையவே வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் நியாயமா கிடைக்க வேண்டிய பங்கை கூட மற்றவர்கள் தந்திரமா பிதுங்கிக் கொள்ள பார்த்திருப்பார்கள். ஏனென்றே தெரியாது உங்களுக்கும். நண்பர்களோட துரோகத்தாலே உங்களுக்கு ஏற்பட்ட வேதனை நிறையவே இருந்திருக்கும். மீன ராசிக்கு 11ஆம் வீடான லாபம் மற்றும் நண்பர்கள் ஸ்தானத்திற்கு அதிபதியாக மந்தனாகிய சனி பகவான் வருகிறார். இதனால் உங்களுக்கு நண்பர்கள் அமைவது மிக குறைவு. அப்படியே அமைந்தாலும் அவர்கள் ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் துரோகம் அரங்கேறும் நண்பர்களாகவே உயிரை கொடுக்கும். உங்களின் சுபாவத்தை பயன்படுத்தி உங்களை நிழலாக நம்ப வைத்து முதுகில் குத்திய நண்பர்களை நீங்கள் சார்ந்திருப்பீர்கள். உங்களிடம் ரகசியங்களை கேட்டு வாங்கி அதை மற்றவர்களிடம் பரப்பி உங்களின் மானத்தை கப்பலேற்ற முயன்றிருப்பார்கள். பண விஷயத்திலோ அல்லது கூட்டுத் தொழிலிலோ நண்பர்களை நம்பி நீங்கள் ஏமாந்த ஏமாற்றம் உங்களை உலுக்கி எடுத்திருக்கலாம். அதாவது நீங்கள் நண்பர்கள் போகத்திலேயே நிறையவே வேதனை ஏற்படுத்தி இருப்பீர்கள். ஏனென்றால் உங்களோட நண்பர்களிலே நீங்கள் அவ்வளவாக உங்களுக்கு சேர மாட்டார்கள். அப்படியே சேர்ந்தாலும் அவர்களை உங்களுக்கு ஒரு நிழலாக இருக்கும் வைத்து முதுகிலே குத்திய நண்பர்கள் நிறையவே இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரகசியங்களை கேட்டு வாங்கி அதை மற்றவங்களிடம் பரப்பி உங்கள் மானத்தையே கப்பலேற்ற முயன்றிருப்பார்கள். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி கிடைக்கும். இனி வரப்போகும் நாட்களில் உங்களது பிள்ளைகளின் மூலமாகவே உங்களுக்கு கௌரவமும் புகழும் சமூகத்தில் உயரப்போகிறது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குரு பகவானின் புத்திர காரகத்துவ அவர்களால் மழலை செல்வம் கிட்டும். ஏற்கனவே பிள்ளைகள் உள்ளவர்களுக்கு அவர்களின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டாகும்.
உயர்கல்விக்காக வெளிநாடு அல்லது வெளியூர் செல்ல காத்திருந்த பிள்ளைகளுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். விளையாட்டு, கலை போன்ற துறைகளில் உங்கள் குழந்தைகள் சாதனை படைத்து உங்களுக்கு பெருமை தேடித் தருவார்கள். பிள்ளைகளின் திருமண காரியங்கள் சுபமாக முடிந்து உங்களது நீண்ட நாள் கடமை ஒன்று நிறைவேறுவதால் பெரும் மகிழ்ச்சி அடைவீர்கள் இனிவரும் நாட்களில். உங்கள் குழந்தைகளாலவே மகிழ்ச்சி உங்களுக்கு இனிவரும் நாட்களில் நடக்க பெறப் போகிறது. ஏன்னா பிள்ளைகள் உள்ளவர்களுக்கு அவரோட கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் இனிவரும் நாட்களில். உயர்கல்விக்காக வெளிநாடு அல்லது வெளியூர் செல்ல காத்திருந்த பிள்ளைகளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் விளையாட்டு மற்றும் கலையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வியாழக்கிழமை குரு வழிபாடு பலன் தரும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யும் ஆன்மீக வழிபாடுகள் அனைத்தும் உங்களுக்கு இரட்டிப்பு பலனை தரும். குறிப்பாக வாரந்தோறும் வரும் வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு உகந்த வழிபாடுகளை மேற்கொள்வது உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும். வியாழக்கிழமை அதிகாலையில் எழுந்து நீராடி மஞ்சள் நிற ஆடை அணிந்து தட்சிணாமூர்த்திக்கு அல்லது ராகவேந்திர அல்லது சீரடி வைபவா போன்ற குருமார்களுக்கு கொண்டைக்கல்லை மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. இதனால் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் நீங்கி குருவின் சுப கதிர்கள் உங்கள் மீது நேரடியாக பாயும். உங்களது பிரார்த்தனைகள் அனைத்தும் மிக விரைவாக நிறைவேறும். வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு உங்களுக்கு பலனையை தரும். ஏனென்றால் நீங்கள் வாரந்தோறும் வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு உகந்த வழிபாடுகளை மேற்கொள்வதுதான் உங்கள் வாழ்க்கையை தலைகளாகவே மாற்றப் போகிறது. அதிகாலையில் எழுந்து நீங்கள் நீராடி விட்டு மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்துவிட்டு தட்சிணாமூர்த்தி அல்லது ராகவேந்திர சாமி அல்லது ஸ்ரீ சாய்பாபா போன்ற குருமார்களுக்கு கொண்டைக்கல்லை மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வந்தால் ஜாதகத்தில் இருக்க தோஷங்களை நீங்கி குரு பகவானோட சுப கதிர்கள் வந்து உங்கள் மீது நேரடியாகவே படும். பணவரவு அதிகரிக்கும் உங்களுக்கு நடக்கும் நாட்களில். பொருளாதார ரீதியாக நீங்கள் சந்தித்த அத்தனை நெருக்கடிகளுக்கும் நீ முற்றுப்புள்ளி வைக்கப்படும் சிறிது நாட்களில் நடக்கப் போகிறது. தானாக காரணமான குருவின் அருளால் பணப்புழக்கம் பன்மடங்கு அதிகரிக்கப் போகிறது. கொடுத்த கடன்கள் நீண்ட நாட்களாக திரும்ப வராமல் இருந்திருக்கலாம். அவை தானாகவே உங்கள் கைக்கு வந்து சேரும். பல வழிகளில் இருந்தும் வருமானம் வருவதற்கான புதிய வாசல்கள் திறக்கும். நிலுவையில் இருந்த சம்பள பாக்கிகள், இன்சூரன்ஸ் தொகைகள் வந்து சேரும். கடன்களை முழுமையாக அடைத்துவிட்டு நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். சேமிப்புகள் உயரத் தொடங்கும். தங்களது வங்கி இருப்பு உயர்ந்து நினைத்த காரியங்களை நிவாரணமாக செய்யும் அளவிற்கு பணப்புலம் பெருகும். நீ வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு பணவரவு வந்து அதிகரித்துதான் இருக்கும். ஏனென்றால் நீங்கள் கொடுத்த கடன்கள் வந்து நீண்ட நாட்களாகவே திரும்ப வராமல் இருந்திருக்கும். அவை அனைத்தும் நீ வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் வருமானத்துக்கு புதிய வாசல்களும் திறக்கும். பல வழிகளிலிருந்து வருமானம் வரும் உங்களுக்கு இனி வரும் நாட்களில். அது மற்ற சம்பள பாக்கிகள், இன்சூரன்ஸ் தொகைகளும் வந்து சேரும். மனதில் இருந்த கவலைகள் குறையும் இனி வரப்போகும் நாட்களில். இதுவரை உங்களை வாட்டி வதைத்த மன அழுத்தம், இனம் புரியாத பயம் மற்றும் தூக்கமின்மை போன்ற அத்தனை மன ரீதியான கோளாறுகளும் நீங்கள் ஒரு குரு பகவான் உங்கள் மனோகாரனாக நிலையை சீர்படுத்துவதால் மனதில் அமைதியும் தைரியமும் குடியேறும். நம்மால் முடியுமா என்ற பயந்த விஷயங்களை எல்லாம் என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு கையாளுவீர்கள். எதிர்காலத்தை பற்றிய தேவையில்லாத கவலைகள் மறைந்து நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்குவீர்கள். மனதிற்குள் ஒரு இனம் புரியாத நிம்மதியும் தெளிவும் பிறக்கும். உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்கள் விலகி நேர்மறை எண்ணங்கள் மேலோங்கும். வரப்போன் மனதில் இருந்த கவலைகள் எல்லாமே குறையும். இதுவரை நீங்கள் மன ரீதியாகவே கோளாறுகளுடன் நீங்கி இருக்கும். அதாவது நீங்கள் பயந்து இருந்திருப்பீர்கள். தைரியமே இல்லாமல் மனதில் அமைதியோடு இருந்திருப்பீர்கள். நம்மால் முடியுமா என்ற பயத்த விஷயங்கள் எல்லாம் இனிமேல் என்னால் முடியும் என்று தன்னம்பிக்கையோடு கையாளுவீர்கள் எல்லா விஷயங்களையும். இவை அனைத்தும் நீ வரப்போகும் நாட்களில் நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெரிய முன்னேற்றம் உண்டாகும். உயர்கல்விக்காக வெளிநாடு அல்லது வெளியூர் செல்ல காத்திருந்த பிள்ளைகளுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். விளையாட்டு, கலை போன்ற துறைகளில் உங்கள் குழந்தைகள் சாதனை படைத்து உங்களுக்கு பெருமை தேடித் தருவார்கள். பிள்ளைகளின் திருமண காரியங்கள் சுபமாக முடிந்து உங்களது நீண்ட நாள் கடமை ஒன்று நிறைவேறுவதால் பெரும் மகிழ்ச்சி அடைவீர்கள் இனிவரும் நாட்களில். உங்கள் குழந்தைகளாலவே மகிழ்ச்சி உங்களுக்கு இனிவரும் நாட்களில் நடக்க பெறப் போகிறது. ஏன்னா பிள்ளைகள் உள்ளவர்களுக்கு அவரோட கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் இனிவரும் நாட்களில். உயர்கல்விக்காக வெளிநாடு அல்லது வெளியூர் செல்ல காத்திருந்த பிள்ளைகளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் விளையாட்டு மற்றும் கலையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வியாழக்கிழமை குரு வழிபாடு பலன் தரும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யும் ஆன்மீக வழிபாடுகள் அனைத்தும் உங்களுக்கு இரட்டிப்பு பலனை தரும். குறிப்பாக வாரந்தோறும் வரும் வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு உகந்த வழிபாடுகளை மேற்கொள்வது உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும். வியாழக்கிழமை அதிகாலையில் எழுந்து நீராடி மஞ்சள் நிற ஆடை அணிந்து தட்சிணாமூர்த்திக்கு அல்லது ராகவேந்திர அல்லது சீரடி வைபவா போன்ற குருமார்களுக்கு கொண்டைக்கல்லை மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. இதனால் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் நீங்கி குருவின் சுப கதிர்கள் உங்கள் மீது நேரடியாக பாயும். உங்களது பிரார்த்தனைகள் அனைத்தும் மிக விரைவாக நிறைவேறும்.
வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடும் உங்களுக்கு பலனையே தரும். ஏனென்றால் நீங்கள் வியாழக்கிழமைகளில் வாரந்தோறும் வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு உகந்த வழிபாடுகளை மேற்கொள்வதுதான் உங்கள் வாழ்க்கையை தலைகளாகவே மாற்றப் போகிறது. அதிகாலையில் எழுந்து நீங்கள் நீராடி விட்டு மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து விட்டு தட்சிணாமூர்த்தி அல்லது ராகவேந்திர சாமி அல்லது ஸ்ரீ சாய்பாபா போன்ற குருமார்களுக்கு கொண்டைகளை மலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வந்தால் ஜாதகத்தில் இருக்க தோஷங்கள்லாம் நீங்கி குரு பகவானோட சுப கதிர்கள் வந்து உங்கள் மீது நேரடியாகவே படும். பண வரவு அதிகரிக்கும் உங்களுக்கு அனுபவம் மக்களில். பொருளாதார ரீதியாக நீங்கள் சந்தித்த அத்தனை நெருக்கடிகளுக்கும் நீ முற்றுப்புள்ளி வைக்கப்படும் நாள் சிறிது நாட்களில் நடக்கப் போகிறது. தானகக்காரனான குருவின் அருளால் பணப்புழக்கம் பன்மடங்கு அதிகரிக்கப் போகிறது. கொடுத்த கடன்கள் நீண்ட நாட்களாக திரும்ப வராமல் இருந்திருக்கலாம். அவை தானாகவே உங்கள் கைக்கு வந்து சேரும். பல வழிகளில் இருந்தும் வருமானம் வருவதற்கான புதிய வாசல்கள் திறக்கும். நிலுவையில் இருந்த சம்பள பாக்கிகள், இன்சூரன்ஸ் தொகைகள் வந்து சேரும். கடன்களை முழுமையாக அடைத்துவிட்டு நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். சேமிப்புகள் உயரத் தொடங்கும். தங்களது வங்கி இருப்பு உயர்ந்து நினைத்த காரியங்களை நிதானமாக செய்யும் அளவிற்கு பணப்புலம் பெருகும். நீ வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு பண வரவு வந்து அதிகரித்துதான் இருக்கும். ஏனென்றால் நீங்கள் கொடுத்த கடன்கள் வந்து நீண்ட நாட்களாகவே திரும்ப வராமல் இருந்திருக்கும். ஆகிய அனைத்தும் நீ வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் வருமானத்துக்கு புதிய வாசல்களும் திறக்கும். பல வழிகளிலிருந்து வருமானம் வரும் உங்களுக்கு இனி வரும் நாட்களில். அது மற்றும் சம்பள பாக்கிகள், இன்சூரன்ஸ் தொகைகளும் வந்து சேரும். மனதில் இருந்த கவலைகள் குறையும் இனி வரப்போகும் நாட்களில். இதுவரை உங்களை வாட்டி வதைத்த மன அழுத்தம், இனம் புரியாத பயம் மற்றும் தூக்கமின்மை போன்ற அத்தனை மன ரீதியான கோளாறுகளும் நீங்கள் ஒரு குரு பகவான் உங்கள் மனோகாரனாக நிலையை சீர்படுத்துவதால் மனதில் அமைதியும் தைரியமும் குடியேறும். நம்மால் முடியுமா என்ற பயந்த விஷயங்களை எல்லாம் என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு கையாளுவீர்கள். எதிர்காலத்தை பற்றிய தேவையில்லாத கவலைகள் மறைந்து நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்குவீர்கள். மனதிற்குள் ஒரு இனம் புரியாத நிம்மதியும் தெளிவும் பிறக்கும். உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்கள் விலகி நேர்மறை எண்ணங்கள் மேலோங்கும். வரப்போ மனதில் இருந்த கவலைகள் எல்லாமே குறையும். இதுவரை நீங்கள் மன ரீதியாகவே கோளாறுகளுடன் நீங்க இருக்கும். அதாவது நீங்கள் பயந்து இருந்திருப்பீர்கள். தைரியமே இல்லாமல் மனதில் அமைதியோடு இருந்திருப்பீர்கள். நம்மால்